எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக மதில் மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பூனை இன்னைக்கு ஒரு பக்கமாக ஜம்ப் பண்ணியிருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி 2016 தேர்தல் அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார். பழம் நழுவி பாலில் விழ போகிறது, தான் நழுவிருச்சு, பால் டம்ளர் கிட்ட வந்துருச்சு, இப்போதான் பாலுக்குள்ளே உழப்போகுதுன்னும் போது குறுக்க வைக்க கையை விட்டு அந்த பழத்தை பிடிச்சிட்டாரு. இல்லை பழம் எனக்கு தான் அப்படின்ட்டு ஆட்டையை கழிச்சு விட்டு மக்கள் நல கூட்டணி அப்படின்ட்டு ஒன்று அமைச்சு அந்த தேர்தலில் திமுக சோலி முடிச்சு விட்டாங்க இல்லையா. கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு பிறகு இப்போ 2026 தேர்தலில் பழம் அழுகி பால் டாயில் விழுந்திருக்குது. தேமுதிக தேய்ந்து முடிந்த திராவிடர் கழகமாக மாறி நிற்கிது. ஒரு வழியாக எல்லாரும் எதிர்பார்த்துருந்த சூழ்நிலையில் அண்ணா அறிவாலயம் பக்கம் தேமுதிகவுடைய வண்டி போய் சேர்ந்துருச்சு. கடைசியாக திமுக ப்ளஸ் தேமுதிக கூட்டணி முடிவாயிருக்குது. முதல் தடவையாக தேமுதிக இப்போ திமுகவோட போய் கூட்டணி வச்சிருக்குது. ரைட்டு, இது சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்க வேண்டியது. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருந்துச்சு. ஈஷா யோகா மையத்தில் ஜக்கி வாசுதேவ் கூட அதிமுகவுடைய எஸ்பி வேலுமணி அவர்கள், அப்புறம் பிரேமலதா அவர்கள், அப்புறம் ராஜ்நாத் சிங் அவர்கள், இவங்கெல்லாம் போயிட்டு அவங்க சந்திச்சுட்டு வந்திருந்தாங்க. அப்போ கூட நிறைய பேசப்பட்டது என்ன அப்படின்னா, அங்கே போயிட்டு ஒரே இடத்துல எஸ்பி வேலுமணி அவர்களும் பிரேமலதா அவர்களும் சந்திக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காகவும் அது என்னன்றது பேசி முடிவு பண்ணுறதுக்காகவும் தான் சந்திச்சிருப்பாங்க. அப்போது அவங்க 2 பேரும் சந்திச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டணி உறுதியாயிடுச்சு. அதிமுக என்டிஏ கூட்டணி தான் தேமுதிக இணைய போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நடந்ததும் அதுதான். பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. 10+1 அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஓகே அதிமுகவோட கூட்டணியில் இணையலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் முடிவு பண்ணப்பட்டுருச்சு. மேலும் சில தேர்தல் செலவுக்காக சில இனிப்பு பெட்டிகள் வழங்கப்படுவதாகவும் வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எப்படி திடீர்னு போய் திமுகவோட பிரேமலதா அவர்கள் கூட்டணி வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பத்திரிகைகள் வந்த செய்தி என்ன அப்படின்னா, அங்கே கூட்டணி உறுதி ஆயிருக்குது, பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு திமுக உணர்ந்து கொண்ட பின்னாடி திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் மூலமாக, ஏன்னா 2 பேருக்கும் ஒரே தாய்மொழின்றதுனால அந்த அமைச்சர் மூலமாக பிரேமலதா அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதெல்லாம் போகாதீங்க, இங்கே வந்துடுங்க, எங்ககிட்ட வாங்க, எங்ககிட்ட இனிப்பு பெட்டிகள் அதிகமாக இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்கறதோட அதிகமாகவே இனிப்பு பெட்டிகளை நாங்கள் தரோம் அப்படின்ட்டு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வழியாக வண்டியை பிடிச்சி அறிவாலயத்துக்குள்ள இழுத்துட்டு வந்து விட்டுட்டாங்க. இப்படி தான் திமுகவோட தேமுதிக போய் கூட்டணி வச்சிருக்குது. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேமுதிக தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, திமுக கூட்டணியில் சேரக்கூடாது. கேப்டன் இருந்த வரைக்கும் ஒரு தடவை கூட போய் திமுகவோட அவங்க கூட்டணி வைக்கல. கடைசி வரைக்கும் திமுகவை எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்படி இருக்கும்போது திமுகவோட போய் கூட்டணி வைக்கிறது அது இயற்கை கூட்டணியாக அமையாது. அண்ணா திமுகவோட கூட்டணி வைக்கிறது தான் அது இயற்கை கூட்டணியாக அமையும். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே அவரை அந்தளவுக்கு கேவலப்படுத்தி ட்ரோல் பண்ணி இந்த நியூஸ் மீடியாக்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி அவரை ஒரு குடிகாரன், ஒரு ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி சித்தரித்து தமிழ்நாட்டில் அவருடைய இமேஜை முக்கால்வாசி கெடுத்ததே திமுக தான். திமுகவை இந்த ஊடகங்களை பயன்படுத்தி கேப்டன் அவர்களுடைய பேருக்கு களங்கம் விளைவித்து அவரை அசிங்கப்படுத்துச்சு, கேவலப்படுத்துச்சு. இதை தேமுதிகவோட தொண்டர்கள் அப்போ இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இவ்வளவு, அதுவும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயினில் வடிவேல் அவர்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு தான் கொச்சையான்ட்டு இல்லை, அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ மட்டமாக, கீழ்த்தரமாக விஜயகாந்த் அவர்களை சித்தரித்து வடிவேலை வச்சு பேச வச்சு பின்னாடி உட்காந்து ரசித்தாங்க, சிரித்து ரசித்தாங்க திமுக இல்லையா. அப்படி இருக்கும்போது தேமுதிகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை திமுகவை பற்றி எப்படி இருக்கும்? இப்போ கூட சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராஜகண்ணப்பன் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது தேமுதிக இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒரு கட்சியாங்க, ஏதாவது பெரிய கட்சியை பற்றி பேசுங்க, அதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்ட்டு அந்த கட்சியவே சிறுமைப்படுத்தி பேசிட்டு போனார் திமுகவுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன். அப்படின்னும் போது இவ்வளவும் நடந்ததுக்கப்புறம், இவ்வளவும் கேவலப்பட்ட பிறகும் அசிங்கப்பட்ட பிறகும் போயிட்டு திமுகவோட தேமுதிக போய் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த தொண்டர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதுதான் நம்ம கேள்வி. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூட நம்ம இதை பற்றி பேசும்போது நம்முடைய காணொலியில் கீழே பல தேமுதிக தொண்டர்கள் கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு திமுக கூட்டணி எங்களுக்கு ஒத்து வராது, கேப்டன் இருந்த வரைக்கும் அது எதிர்த்தாரு, நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் போக விரும்புகிறோம் அப்படின்றது தேமுதிக தொண்டர்களுடைய விருப்பமாக தான் இருந்துச்சு. பிரேமலதா அவர்கள் கூட கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, தொண்டர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்ட்டு. அப்போது அதிமுகவோட இணையறது தான் தொண்டர்களுடைய விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு எதிராக இவங்க போயிட்டு தன் கட்சியை கேவலப்படுத்திய, தன்னுடைய கணவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கேவலப்படுத்திய போய் திமுகவோட போயிட்டு இவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அதான் நம்ம பார்த்தோம்ல ஏன்னா நடந்துச்சு இடையில அப்படின்ட்டு, இதுக்காக போய் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே ஓட் கன்வர்ஷன் நடக்குமா? இப்போ தேமுதிக நிப்பாட்டுற தொகுதிகளில் முதல்ல தேமுதிக தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறி தான்.
ஏன்னாதான் இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்குது, அதுக்குள்ளே கூட்டணி ஜெல் ஆயிரும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் பேசியிருக்காங்க, பேட்டியில் பேசியிருக்காங்க, திமுக 200 தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. நீங்கள் என்ன தான் உருட்டினாலும் என்ன தான் பண்ணாலுமே அந்த கூட்டணின்றது அங்கே ஒத்து வராது. ஏன்னா அது தொண்டர்கள் விரும்பாத ஒரு கூட்டணி. இப்போ பிரேமலதா அவர்கள் உருட்டிட்டு இருக்கிறாங்க என்னன்னா 2016 திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு கேப்டன் விரும்பினாரு அப்படின்ட்டு. கேப்டன் ஒருவேளை உண்மையாகவே 2016 திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு விரும்பியிருந்தா வச்சிருப்பாரு. ஏன் வைக்கல? விரும்பாததுனால தான் மக்கள் நல கூட்டணின்ட்டு தனி கூட்டணியில் போய் தலைமை வகிச்சார். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த சமயத்திலலாம் கிங் மேக்கரா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் கிங் அப்படின்ற முடிவெடுத்து மக்கள் நல கூட்டணி வச்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கேப்டன் அப்போவே விரும்பினாருன்னு உருட்டுறதெல்லாம் எதுக்காக அப்படின்னா தொண்டர்கள் மனநிலையில் ஒரு இது விதைக்கிறதுக்காக. இல்லை நம்ம ஒன்றா தான் இருக்கிறோம், அப்போ இருந்தே நம்ம ஒன்றா சேர விரும்பணும் தான், ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் சேர முடியாமல் போச்சு, அதனால் இப்போ நாங்கள் திமுகவோட கூட்டணி அமைக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் வாங்கன்ட்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறதா நினைக்கிறாங்க. ஆனால் தொண்டர்கள் யாரும் பழசை மறக்க மாட்டார்கள். விஜயகாந்தை அந்தளவுக்கு சிறுமைப்படுத்தி இந்த கட்சியவே டவுன் ஆக்குனது அப்படின்னா திமுகன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கும்போது களத்தில் அது ஒர்க் அவுட் ஆகாது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே கூட வேண்டாம், எதுக்கு இவங்க நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இவங்களுக்கு இருக்கிறது வெறும் 0.4%, 1/2% கூட வாக்கு வங்கி இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்களை வச்சுக்கிட்டு நமக்கு பெரிய யூஸ் இல்லை. வெறும் 0.4% ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு இவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கறதுன்றது, நம்மகிட்ட இவங்க டிமாண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது, இவங்க சக்திக்கு மீறினதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இது நம்ம அவங்களுக்கு எதுக்கு கொடுத்துக்கிட்டு 10 தொகுதியில் அவங்கள நிற்க வச்சுக்கிட்டு அவங்க சின்னத்தில் அவங்கள நிற்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம எதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கணும்? பேசாமல் அந்த 10 தொகுதியிலுமே இரட்டலை வேட்பாளர்களே போடு, அதிமுக வேட்பாளர்களே போட்டு நம்ம ஆளுங்களுக்கு செலவு பண்ணிட்டு போயிடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கணக்காக இருக்குது. அவருடைய கணக்கு என்னவா இருக்குது? ஒன்றும் இல்லை, சிம்பிள் கால்குலேஷன் தான். இப்போ நார்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவும் பாமகவும் போதும் ஜெயிக்கிறதுக்கு. அதே மாதிரி கொங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவும் பிஜேபியும் போதும். சவுத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக இருக்குது, டிடிவி இருக்குது, ப்ளஸ் பிஜேபி இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த் நமக்கு போதும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவருடைய கால்குலேஷனாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் தேமுதிக போய் திமுகவோட கூட்டணி வச்சதை அதிமுகவினர் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்கன்றது 2 விஷயம். ஒன்று, போய் ஒரு தலைவலி முடிஞ்சா போடா நம்ம வேட்பாளர்களுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, திமுக இப்போது கூடுதல் சீட்டுகளை பிரித்து எல்லாருக்கும் கொடுக்கணும், அது அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்படி இருந்த எடப்பாடியார் மனநிலையில் இருக்கும்போது தான் மற்ற தலைவர்கள், இப்போ எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட இன்னும் சில தலைவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி, இல்லை நாங்கள் போய் பேசுகிறோம், பேசி பார்க்கலாம், ஒருவேளை வந்தால் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்னால அது ஸ்ட்ரென்த்து தானே அப்படின்ற மாதிரி அவங்க பேசி, அதுக்கப்புறம் தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் போயிட்டு பிரேமலதா அவர்கள்ட்ட பேசி கடைசியில் எல்லாம் ஓகே பண்ணதுக்கு அப்புறமா திமுக பிரேமலதா அவர்களிடம் அதிக இனிப்பு பெட்டிகள் தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறி அறிவாலை பக்கம் கூட்டு போயிருக்கிறதா நமக்கு செய்திகள் வருது. சரி, ரைட்டு. இப்போ திமுகவுடைய கணக்கு என்ன அப்படின்னா, தேமுதிக இப்போ கூட்டணிக்கு வந்துருச்சு. இதை வச்சு காங்கிரஸுக்கு செக் வைக்கிறது தான் திமுகவுடைய கணக்கு. இப்போ பாரு, நீ இல்லாமே நாங்கள் ஜெயிப்போம், நீ இல்லாமே எங்கள் கூட்டணி பெரிய கூட்டணியாக தான் இருக்குது, அதனால் திருப்பியும் ஆட்சியில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, அதிக கூடுதல் சீட்டு இப்படிலாம் உருட்டிகிட்டு இருக்காம கொடுக்கறத வாங்கிக்கிட்டு தேர்தலில் நில்லு, இல்லையா நீ போகிறதுனா போய்க்க அப்படிங்கிறது தான் திமுகவுடைய கணக்காக இருக்குது. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தேமுதிகவையும் உள்ளே கொண்டு வந்த பிறகு குறைஞ்சது ஒரு 8 சீட்டுக்காவது திமுக ஒத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஏன்னா அது கூட ஒத்துக்கலன்னா இவங்க போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதிமுகலேயே 9+1 அப்படின்னும் போது திமுகவில் குறைஞ்சது 8ஆவது கொடுக்கணும். ஸோ தேமுதிகவுக்கு 8 சீட்டு, அப்புறம் தேமுதிகவுக்கு 8 கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக விசிகாவுக்கு 8 சீட்டு கொடுத்து தான் ஆகணும். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் 8 கொடுத்து தான் ஆகணும். அப்போ இவ்வளோ சீட்டு இவங்களுக்கெல்லாம் ஒதுக்கி கொடுத்ததுக்கப்புறம் காங்கிரஸுக்கு எத்தனை தொகுதியை திமுகவால் தர முடியும்? இவங்க கேட்குற 40, இவங்க கேட்குற 35, இதெல்லாம் திமுகவால் தர முடியுமா? அப்படிலாம் அவ்வளோலாம் திமுக கொடுத்துச்சுன்னா இவங்க எத்தனை சீட்டில் நிற்பாங்க? அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸுக்கு இதை பாரு, இவ்வளோதான் எங்கள் கூட்டணி, நீ இல்லாமே நாங்கள் ஜெயிக்கிறோம், அந்த அளவுக்கு இருக்குது, அதனால் வேணும்னா வச்சுக்க அப்படின்ற இடத்துல காங்கிரஸை நிறுத்துறதுக்கு தான் திமுக உடனடியாக அவசரமாக இந்த டீலை முடிச்சிருக்குது அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த அமைச்சரவையில் பங்கு, இந்த கூடுதல் சீட்டு இதெல்லாம் போக உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு 30% வேணும் அப்படின்றது தான் காங்கிரஸ் திமுக கிட்ட வச்சுட்டு இருக்கிற முக்கியமான டிமாண்டாக இருக்குது. அப்படிங்கும்போது இதையெல்லாம் திமுகவுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது, கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் இப்போ பாரு, இருக்குதுன்னா இல்லைன்னா வெளியே போ அப்படின்ற மாதிரி. அது போக இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மணிசங்கர் ஐயர், அப்புறம் சிவசேனாவுடைய தலைவர் ராஜ் தாக்கரே இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, ஸ்டாலின் தான் இந்தி கூட்டணிக்கே தலைவர், அகில இந்திய அளவில் அவர் தான் தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் பேச வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ராகுல் காந்தி இரிட்டேட் பண்ணுறதுக்காக தான். இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை காங்கிரஸ் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் திமுக அதை திரும்பி கூட பார்க்கல.
தொடர்ச்சியாக எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திக்கிட்டே வந்து இந்த மாதம் 22ஆம் தேதி தான் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவையே அமைக்க போகிறதா திமுக சொல்லியிருக்குது, பேச்சுவார்த்தையை நடத்த போகிறதா திமுக சொல்லியிருக்குது. அப்படின்னும் போது திடீர்னு இப்போ படக்குன்னு தேமுதிக உள்ள கூட்டம் வந்து வச்சுக்கிட்டது எதுக்கு அப்படின்னா காங்கிரஸை மிரட்டுறதுக்கு தான். இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுகவோட சேர்ந்து இருக்கிறது இந்தியா முழுக்க காங்கிரஸை வீக்கன் பண்ணுது உண்மையை சொல்ல போனோம். ஏன்னா அடிக்கடி இவங்க பேசுனது இங்கே ஒரு பெருசாக பேச்சு பொருள் ஆகிறதில்ல. இந்த சனாதனத்தை டெங்கு போல ஒழிக்கணும் அப்படின்றது, அதே மாதிரி இந்த மாதிரி சனாதனத்தை வந்து இவங்க பார்க்குற பார்வை வேற, நார்த் இந்தியாவில் பார்க்குற பார்வை வேற, அவங்க அதை வாழ்வியலாக பார்க்குறாங்க. அப்படின்னும் போது இங்கே இவங்க இப்படி போடுறது, இதை வச்சுக்கிட்டு பிஜேபி வந்து பக்காவாக அரசியல் பண்ணிடுது. இங்கே பாருங்க, இப்படி நம்முடைய இந்து தர்மத்தை, நம்முடைய சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்திட்டு இருக்கிற ஒரு கட்சி கூட போய் காங்கிரஸ் கூட்டணி வச்சுட்டு இருக்குது, இந்து விரோதிகள் இவங்கெல்லாம் அப்படின்ட்டு பிரச்சாரம் பண்ணி ஈஸியாக அங்கே இருக்கிற மக்களோட ஓட்டை அசால்ட்டாக பிஜேபி தட்டிட்டு போகுது. அப்போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறது இந்தியா முழுக்க காங்கிரஸுக்கு பலவீனம் தானே தவிர அது பலம் கிடையாது. இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம இதுக்கு மேலே பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவசரமாக தமிழக பெண்களுக்கு 5000 ரூபா கொடுத்ததாக இருக்கட்டும், அல்லது இந்த தேமுதிக உள்ள கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே காங்கிரஸுக்கு திமுக சொல்கிற ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, 5000 ரூபா நாங்கள் கொடுத்துருக்குறோம், ஆல்ரெடி நாங்கள் பெண்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டோம், அதனால் நீ வரலனா கூட நாங்கள் ஜெயிப்போம், இப்போ தேமுதிகவும் சேர்ந்துருக்குது, அப்படின் போது எங்கள் கூட்டணி நீ இல்லாமையே பலமாக இருக்குது, கொடுக்குறத வாங்கிக்க. இதான் திமுக காங்கிரஸுக்கு சொல்கிற செய்தி. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இந்த மாதிரியான இந்திய லெவலில் இந்த திமுகவால் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குது. அதே சமயத்தில் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டிலேயாவது இவங்க எதிர்பார்க்குறத அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னா அதுவும் கொடுக்குறதில்ல. இப்படி இருக்கும்போது காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுக்கும், ராகுல் காந்தி என்ன முடிவெடுப்பார்? ஏன்னா அவருக்கு ஏற்கனவே விஜய் கிட்ட போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருப்பதாகத்தான் நமக்கு செய்திகள் வருது. அதை அடிக்கடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியோட நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ராகுல் காந்தியோட வாயாகவே இங்கே பேசிக்கொண்டிருக்கிற மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக திமுகவோட சண்டை போட்டுக்கிட்டு தொடர்ச்சியாக தாவேக கிட்ட போகிறதுக்கான சிக்னலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படின் போது இது என்னவா மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை ராகுல் காந்தி இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் அஃபண்ட் ஆகி கொஞ்சம் ஈகோ தூண்டப்பட்டு வேண்டாம் இந்த கூட்டணி நமக்கு வேண்டாம், நம்ம போயிடலாம், டிவிக்கோடய போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுப்பாரோ, அல்லது திமுக இவ்வளவு காங்கிரஸை மட்டம் தட்டிய பிறகும், காங்கிரஸை இவ்வளவு கேவலப்படுத்திய பிறகும் செல்வ பெருந்தகை என்ன மனநிலையில் இருக்கிறாரோ அதே மனநிலைக்கு மற்றவர்களும் வந்துடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இப்போ பாருங்க, தேமுதிக போய் திமுக கூட்டணி வச்சிட்டாங்களா, எல்லா மீடியாவும் ஒரே மாதிரி உருட்டுவாங்க. ஏன்னா அங்கிருந்து தானே வருது எல்லாமே, இனிப்பு பெட்டிகள்லாம், அதனால ஒரே மாதிரி தான் உருட்டுவாங்க. என்ன தெரியுமா? எடப்பாடியின் வியூகத்தை முறியடித்த ஸ்டாலின், அமித்ஷாவின் திட்டத்தை தவிடு பொடியாக்கிய ஸ்டாலின், காத்திருந்த எடப்பாடிக்கு ஒன்றும் கிடைக்கல, அசுர பலம் அடைந்தது திமுக கூட்டணிலாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி உருட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நேரட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு நாள் 2 நாள் இப்படி விட்டுட்டு இருப்பாங்களே தவிர, உண்மையாக சொல்ல போனால் அங்கே ஏடிஎம்கே கேம்பில் குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. எதுக்கு முரசு சின்னத்தில் போட்டு அதை நம்ம வீக்காக காட்டுறதுக்கு பதில் அதுலேயும் நம்ம ரெட்டாலிவே போட்டு இன்னும் கொஞ்சம் மாசா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட திட்டமாக இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேமுதிக திமுக கூட்டணியில் வந்து சேர்ந்தது மிகப்பெரிய ஆடட் வேல்யூவா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல போனால் இவங்க நிற்க போகிற 10 தொகுதிகளும் திமுகவுக்கு வீக்கான தொகுதிகளாக தான் இருக்க போகுது. உதயசூரியனில் போட்டிட்டாலாச்சும் அது கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பவரான தொகுதியாக இருக்கும். இவர்களுடைய சின்னத்தில் நிற்க வைக்கிற தொகுதி எல்லாமே கொஞ்சம் வீக்கான தொகுதியாக தான் இருக்க போகுது. அதனால திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஆடட் வேல்யூ அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே பார்த்த மாதிரி தேமுதிக தொண்டர்கள் விரும்பாத, தேமுதிக தொண்டர்கள் வெறுக்கிற ஒரு கட்சியோட போயிட்டு பிரேமலதா அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்போது களத்தில் ஓட் ஷேரிங் எந்த அளவுக்கு பாசிபிள், உண்மையிலே தேமுதிக தொண்டர்கள் திமுக தொண்டர்களோடு சேர்ந்து வேலை செய்வாங்களா, இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படின்னும் போது இந்த கூட்டணியே ஒரு வகையில் செல்பெடுக்காத கூட்டணியாக தான் அமைய போகுது. 1. 2வது, அந்த பக்கம் தேமுதிக அதிமுக பக்கம் வராமல் திமுக கூட போனது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்ற மாதிரி இந்த ஊடகங்கள் உருட்டிட்டு இருக்குதே, இது உண்மையா அப்படின்னா அதான் கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட மனநிலையே அவங்க வேண்டான்றது தான். அவங்க வேண்டாம் எதுக்கு, நம்ம ரெட்டலையில் வேட்பாளரை போடுவோம், கூடுதலாக ஒர்க் பண்ணுவோம், நம்ம செலவு பண்ணிட்டு போவோம், ஜெயிச்சுட்டு போவோம் அப்படின்றது தான் அதிமுகவுடைய மனநிலையாக இருந்திருக்குது. அப்படிங்கும்போது அவங்க அது இழப்பாகவும் பார்க்கல, அவங்க அது ஒரு பொருட்டாகவும் நினைக்கல. போன வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம் தான். இப்போ கடைசியில் கிளைமேக்ஸ் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா காங்கிரஸ் கிட்ட வந்து நிற்கும். இவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் கிளைமேக்ஸ் வந்து நிற்கும். பார்க்கலாம். அடுத்தடுத்து இன்னும் இந்த 22ஆம் தேதி கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகிறாங்க திமுகவும் காங்கிரஸும் போது அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பேசுவோம். நன்றி.